அடடா என்னடா இது சின்ன ஒரு மீன் கடை போல் இருக்குன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி நம்ம பர்ச்சேஸ் பண்ண மீனை தான் நான் உங்ககிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு மீன்கள் எல்லாம் ரொம்ப சீப்பாக கிடச்சிதுன்னு நம்ம ஃபுல்லாக அள்ளிட்டு வந்துட்டோம். இங்கே நம்ம 4 வெரைட்டியான மீன் வாங்கியிருக்கோம். நம்ம கிழங்கா, மத்தி, ஊளி, முரல் அப்படின்னு 4 வெரைட்டி வாங்கியிருக்கோம். கிழங்கா, மத்தி, ஊளியெல்லாம் நான் அடிக்கடி செய்திருக்கேன், உங்களுக்கு வீடியோஸும் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த முரல் ஃபிஷ் மட்டும் பார்த்திங்கன்னா இதை நானே ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். அதோட வீடியோஸ் எல்லாம் வரப்போகிற வீடியோஸில் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் முரல். இது முரலான்னு எனக்கு தெரியாது, முரல்னு அவங்க சொன்னாங்க, நான் எடுத்திருக்கேன். இது முரல் இல்லை அப்படின்னா அது என்னன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது மூக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ நீளமாக இருக்குது. இது எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. இந்த சீசனில் வந்து நமக்கு நிறைய மீன் வந்து செனை முட்டையோடு கிடைக்கும், 2வது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நம்ம முதல்ல இந்த மத்தியை மட்டும் எடுத்துடலாங்க. நான் இங்கே மத்தி பார்த்திங்கன்னா 1.5 கிலோ எடுத்திருக்கேன். 1.5 கிலோவே பார்த்திங்கன்னா எனக்கு 100 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. இது எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணுற வீடியோவை ஒன்றா மேக் பண்ணி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் பாருங்கள். இது மெயினாக க்ளீனிங் பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணாமையே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த சீசன் டைமில் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு பைசா ஜாஸ்தி சொன்னாங்க, அதனால் நான் இப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே அடுத்ததாக நம்ம கத்தி எது போல் எடுத்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா நான் 3 டைப் ஆஃப் கத்தியும் ஒரு கத்திரிக்கோளும் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா பிளேடு மாதிரி இருக்கும் இந்த கத்தி, ஆனால் வந்து ஷார்ப்பாக இருக்காதுங்க, மொன்னையாக தான் இருக்கும். இது வந்து இந்த செதில்கள் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். அதே போல் இந்த கத்தி பார்த்திங்கன்னா நமக்கு கோடு போடுறதுக்கு, அந்த மசாலா ஸ்டஃப் பண்ணுறதுக்காக கோடு போடுறதுக்கு நல்லாயிருக்கும். கத்திரிக்கோல் எதுக்குன்னா இந்த வால் பீஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். அடுத்ததாக நம்ம இங்கே பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கிறது தாங்க ஊளி மீன். கிழங்காவை பார்த்திங்கன்னா கிழங்கா வந்து நமக்கு 1.5 கிலோவே 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. மத்தி 1.5 கிலோ 100 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. ஊளியும் பார்த்திங்கன்னா கிலோவே 70 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. அதே போல் முரலும் பார்த்திங்கன்னா கிலோ 80 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. அதனால தான் நம்ம இவ்வளோ வாங்கி வச்சாச்சு. இதில் என்னென்ன பண்ணலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன்னா கிழங்கால சில்லி போடலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். முரலில் குழம்பு வச்சா நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க, அதுவும் பார்க்கலாம். எல்லா மீனுமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது.